இன்னைக்கு நம்ம 10th history யூனிட் 6ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? வாட் ஆர் தி டியூட்டிஸ் ஆஃப் தி பாளையக்காஸ்? அதாவது பாளையக்காஸோட டியூட்டிஸ்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பாளையக்காஸ் ஃபர்ஸ்ட் அப்படினா யாருன்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அவங்களோட டியூட்டிஸ் அப்படினா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஓகே. சோ இந்த நாயக் ரூலர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? சோ இவங்கலாம் வந்துட்டு பாளையக்காசை வந்துட்டு செட் பண்ணி விடுவாங்க. அதாவது நீங்க இந்த பகுதிக்கு நீங்க லீட் பண்ணுங்க, இன்னொரு பகுதிக்கு நீங்க லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வந்துட்டு இந்த நாயக் ரூலர்ஸ் தான். ஓகேவா? சோ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கவர்னிங் த பாளையம். சோ நான் ஒரு பகுதின்னு சொன்ன பாத்தீங்களா? சோ அந்த பகுதி அப்படிங்கறத வந்துட்டு இங்க பாளையம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது அந்த மாதிரி அவங்களுக்கு நியமிச்ச அந்த பகுதியை, அந்த பாளையத்தை வந்துட்டு அவங்க வந்து கவர்னர் பண்ணுவாங்க. அதாவது சிவகங்கை, திண்டுக்கல், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே வந்துட்டு ஒரு கிங்டம். சோ இந்த ஒரு கிங்டம்க்கு வந்துட்டு ஒரு பாளையக்காஸ் இருந்தாங்க. ஓகேவா? சோ இவங்கெல்லாம் வந்துட்டு அங்க ஆட்சி பண்றதா வந்துட்டு அந்த கவர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டைனிங் ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி. அதாவது ஃபோர்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க சொந்த பிளேஸ்லயே வந்துட்டு அவங்களோட ஓன் பிளேஸ்லயே வந்துட்டு ஒரு கோட்டை கட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா எனிமீஸ் எல்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அங்க இருக்க மக்களை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாஞ்சாலங்குறிச்சி அவங்க பகுதியிலேயே வந்துட்டு ஒரு ஃபோர்ட் எல்லாம் கட்டுவாங்க. அதே மாதிரி ஆர்மி அப்படின்னா மெயின்டைனிங் ஆர்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எனிமீஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ற சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்கு. சோ இந்த பார்டர்ல எல்லாம் எப்படி மிலிட்டரிஸ் நிற்பாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அந்த பாளையத்தை சுத்தி ஆர்மிஸ் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. சோ எனிமீஸ் எல்லாம் மக்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. சோ அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா கலெக்டிங் ரெவன்யூ. அதாவது பீப்புளோட டாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க மக்களோட டாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, லேண்ட் டாக்ஸ், அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த டாக்ஸ் வந்து பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பாளையக்காஸ் தான் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. பாளையக்காஸ் தான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி சோ அதை வந்துட்டு மேல இருக்க கவர்மெண்ட்டுக்கு இவங்க பாளையக்காஸ் தான் வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி மேல இருக்க கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த வேலை தான் அவங்க பார்த்தாங்க. அடுத்து சால்விங் லோக்கல் டிஸ்பியூட். சோ டிஸ்பியூட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ டிஸ்பியூட் அப்படின்னா இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த லோக்கல் இஷ்யூஸ், அதாவது இப்போ ஃபேமிலி இஷ்யூஸ், லேண்ட் டிஸ்பியூட்ஸ், சோ அந்த மாதிரியான சின்ன பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா சோ இவங்களே வந்துட்டு சால்வ் பண்ணி வைப்பாங்க. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்து இந்த பஞ்சாயத்து அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் தான் வந்துட்டு இவங்களே சால்வ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காஸ். ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? சோ பாளையக்காஸ் டியூட்டிலாம் நம்ம என்னன்னு பார்த்தோம், கவர்னிங் த பாளையம். அதாவது அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த அந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த பகுதி தான் நம்ம பாளையம்னு பார்த்தோம். சோ அந்த பாளையத்தை அவங்க வந்துட்டு ஆட்சி பண்றதுதான் வந்துட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் கடமை. அதாவது அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, அவங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது. அடுத்து என்ன பார்த்தோம், மெயின்டைனிங் ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி. அதாவது எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அங்க இருக்க மக்களை அப்படின்னு சொல்லி சோ அவங்களோட சொந்த பிளேஸ்லயே வந்துட்டு கோட்டைகள் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ மக்களை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக. அதே மாதிரி மக்களுக்கு வந்துட்டு எந்த அட்டாக்கும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்மிஸும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணாங்க. அடுத்து கலெக்டிங் ரெவன்யூ. அதாவது மக்கள் கட்ட டாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? சோ அதெல்லாமே வந்துட்டு பாளையக்காஸ் தான் கலெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து வாங்கி மேல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து சால்விங் லோக்கல் டிஸ்பியூட்ஸ். அதாவது அங்க இருக்க சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பாத்தீங்களா, லைக் ஃபேமிலி இஷ்யூஸ், லேண்ட் டிஸ்பியூட்ஸ், இட பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சோ அதெல்லாமே வந்துட்டு பாளையக்காஸே வந்துட்டு சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு பாளையக்காஸோட டியூட்டிஸ். Okay, thank you.